ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா, 2 விதமான சுவாரஸ்யமான திருட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. அதோட அவங்க திருடினது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவங்க திருடிட்டு அந்த வீட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க கடிதம். அதுதான் இங்கே மேட்ரே. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஃபஸ்ட்டு திருட்டு எங்கே நடக்குதுன்னா, நெல்லை மாவட்டத்தில் நடக்குதுங்க. நம்ம நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடக்குது. பாளையங்கோட்டையில் யார் வீடு அப்புடின்னாக்கா, இங்கே ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தவர் இருக்கார். குடும்பத்தோடு வசித்து வர்றாரு. அவங்க வீட்டில் தான் நடக்குது. அவங்க குடும்பத்தோடு வெளியூருக்கு சென்றுறாங்க. அதை வந்து நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஆசிரியர் வீட்டை ரொம்ப நாளாகவே நோட்டமிட்டுட்டு இருக்கான். அந்த திருடன் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கான். என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்ட்டு. வெளியூருக்கு போகவும் எனக்கு ரொம்ப சாதகமாக போச்சு. வீட்டுக்குள்ளே புகுந்து திருட ஆரம்பிச்சிட்டான். என்னென்னத்தை திருடுறான்னு பார்த்தீங்கன்னா, 60,000 பணத்தை திருடுறான். அதோட தங்க நகைகள் சிலதை திருடிட்டு போகிறான். அவன் திருடிட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போகிறான். அதுதான் இங்கே மேட்ரே. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கான், எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப பண சிக்கலாக இருக்குது. அதனால் நான் வேறு வழியே இல்லாமல் தான் இந்த திருட்டை வந்து செஞ்சேன். நான் திருடிய பணத்தை 1 மாதத்தில் பணத்தையும் நகையையும் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். வந்து பார்த்து அந்த குடும்பம் என்ன செய்கிறதுனே தெரியல. இது ஒரு திருட்டுங்க. அப்புறம் இன்னொரு திருட்டு நடக்குது. இப்போ 2025 ரீசெண்டாக நடந்த திருட்டு. அது என்னன்னாக்க, இதே மாதிரி கடித திருட்டு தான். அந்த திருடன் கரெக்டாக அந்த வீட்டை குறி வச்சு திருடலான்னு கரெக்டாக பிளான்லாம் போட்டுறாங்க. திருடலான்னு பிளான்லாம் போட்டு ஒரு நாள் குறித்து திருடிடுறான். உள்ளக திருடுனா போய் தேடி தேடி பார்த்துருக்கான். வீட்டுக்குள்ளே தேடி தேடி பார்த்து கடைசியில் ஒன்றுமே கிடைக்கல அவனுக்கு. ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில். எந்த நகை எதுவுமே இல்லை. பணம் நகை எதுவுமே இல்லை. அவன் பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்குங்க. அவன் ஷாக்காயிடுறான் இந்த நிகழ்வை பார்த்து. இவ்வளோ நம்ம நோட்டமிட்டு நிறையா இருக்குன்னு நினச்சி வந்து பார்த்தோமே, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரே ஷாக்கு அவனுக்கு. என்ன பண்ணுறதுனே அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவன் ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு போகிறான் அந்த வீட்டில். அடுத்த வாட்டி திருட வரும்போதா ஏதாச்சும் நகையை வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த வீட்டு குடும்பத்தாருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.